அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 31ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேலை, அதனால தான் வீடியோ போட முடியல, சாரி. சரி வாங்க, முதல் செய்தியை பாருங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த். தற்போது இருக்க PR கவாய் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் நவம்பர் 23ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கார். அதைத் தொடர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா அடுத்த 15 மாதங்கள், அதாவது 2027 பிப்ரவரி 9 பணி ஓய்வு பெறுவார். தற்போது 2026 நவம்பர் 24 பதவியேற்பார். இது குறித்து மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவிச்சிருக்காரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 126 ஆர்டிகல் 126 தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோட நியமனத்தை பற்றி சொல்லுது. அதே போல் தற்காலிக பொறுப்பு தலைமை நீதிபதியை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 126 தான். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளார் இளம்பருதி. அப்போ தமிழ்நாட்டினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம்பருதி. அடுத்ததாக முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா அரசு வழிமொழிய தயார். முத்துராமலிங்க தேவருடைய இறந்த தினம் மற்றும் பிறந்த தினம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 தான், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். அவருடைய 1969 முத்துராமலிங்க தேவர் 1963 இறந்திருப்பார். 69 அந்த இடத்த பார்வையிட்டு 1974 மணிமண்டபமாக உருவாக்க முன்னாள் முதல்வர் கலைஞர் அடிக்கல் நாட்டியிருப்பார். அதே போல் பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டனும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான். மதுரை ஆண்டல்புரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தேவர் பெயரில் ரூ 25 லட்சத்தில் அறக்கட்டளையை உருவாக்கியிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு பசும்பொன் தேவருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார். அப்போது 2007 பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நூற்றாண்டு விழா அரசு விழா கொண்டாடுறார். அடுத்ததாக 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று புதிய இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் கருணாநிதி தான். அப்போது MBCக்கு 1989 தான் நியூ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முத்துராமலிங்க தேவருக்கு 3 கோடியில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமானதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மணிமண்டபம் 1974 அமைச்சிருக்காங்க. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 25 லட்ச ரூபாயில் அறக்கட்டளை நிறுவியிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு தேவருக்கு அரசு விழா கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. 1989 MBCக்கு ரிசர்வேஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கோடியில் தேவர் பேரில் திருமண மண்டபம் அமைக்கப்படுறோம். இது தேவருடைய 118வது பிறந்த நாள், 63வது இறந்த நாள். தேவர் 1907 பிறந்திருப்பார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சதய விழா இன்று தொடக்கம். தஞ்சாவூர் பெரிய கோயில் மாமன்னன் ராஜராஜ சோழன் 1040ஆம் ஆண்டு சதய விழா தொடங்கியிருக்காங்க. இந்த கோயில் 1010 கட்டியிருப்பாங்க. 2010 பார்த்தீங்கன்னா இதனுடைய நூற்றாண்டை கொண்டாடிருப்பாங்க. இப்போ 1040வது ஆண்டு சதய விழாவை கொண்டாடுறாங்க. தாய்மானவர் திட்டம். இந்த திட்டம் 2024 ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்திருப்பாங்க. 2025 ஆகஸ்ட் மாதம் இந்த தாய்மானவர் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 70 வயதுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்தோருக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்குறதுக்கும், அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்குறதுக்கும் தான் இந்த தாய்மானவர் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தாய்மானவர் திட்டத்தின் கீழ் நவம்பர் முதல் வாரத்தில் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. அதாவது நவம்பர் முதல் வாரத்தில் தான் மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்க போகிறாங்க, ரேஷன் பொருள். இந்த திட்டத்தை நவம்பர் மாதத்தில் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 2 நாட்களுக்கு மேலும் விநியோகம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் நியாய விலைக் கடைகளில் உள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் கள நிலவரத்தை பொறுத்து அந்தந்த பகுதிகளுக்கே விநியோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிய வேண்டியது என்னென்னா, தாய்மானவர் திட்டம் ஆகஸ்ட் 12, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 70 வயதுக்கு மேலே இருக்க மூத்த குடிமக்களுக்கு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக இப்போ பக்ரைனில் நடக்கிற ஆசிய இளையோர் போட்டியில் இந்தியா எவ்வளோ பதக்கம் வாங்கி எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்ப்போம். தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி 1985ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இப்போட்டிகளில் தான் ஆடிய 11 போட்டிகளில் இந்திய அணி 10 தங்கப்பதக்கங்களையும் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது. கடைசியாக நடந்த 2019 டிசம்பரில் நடந்த போட்டியில் தீபக் ஹூடா தலைமையிலான இந்திய அணி 10வது தங்கப்பதக்கத்தை வென்றது.
ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி 1990ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. அப்போது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 11 போட்டி விளையாடிருக்காங்க. அதில் 10 தங்கப்பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அதே ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பார்த்திங்கன்னா 1990 வந்து கபடி சேர்த்துருக்காங்க. அடுத்தது, சர்வதேச கபடி கூட்டமைப்பு சார்பில் உலகக்கோப்பை கபடி போட்டிகள் இதுவரை 3 முறை 2004, 2007, 2016 வந்து நடைபெற்றிருக்கு. ஆடவர் பிரிவில் 3 முறையும் இந்தியா தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கு. அதே போல் ஒரு முறை நடைபெற்ற மகளிர் பிரிவு போட்டியில் 2012 இந்திய அணி வந்து சாம்பியன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து கபடி பற்றி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருக்குறள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு, நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினாகும், மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும், வாழ்க்கையின் உயர்வு. அப்போது நீர்ப்பூக்களோட வந்து உயர்வு பார்த்திங்கன்னா அந்த தாளில் வந்து எவ்வளோ நீர் நிற்குதோ அதே போல் மக்களுடைய ஊக்கத்தினால வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட உயர்வு வந்து சொல்லுது. அடுத்ததாக நிதி எழுப்பும் கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக தலா 3 கோடி வழங்கப்படும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ரூ 10 கோடி வழங்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து 3 கோடி. அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா அவனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து 5 கோடி. இப்போ தான் 10 கோடியாக வந்து உயர்த்ததுக்கு கேட்டிருக்காங்க. 234 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டின் சராசரியாக தலா 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய 39 மக்களவைத் தொகுதிக்கு தலா 5 கோடி என்பது போதுமானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மக்களவை தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் வந்து ஒரு மக்களவை தொகுதி. எனவே அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு ரூ 18 கோடி வழங்காவிட்டாலும் 10 கோடியாவது வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது 5 கோடி வந்து 10 கோடியாக வந்து அவர் கேட்கல. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 39 தொகுதி, அதை கணக்கிட்டு பார்த்தோன்னா எங்களுக்கு 18 கோடி வருது, அதில் 10 கோடியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த 1991 மக்களவைத் தேர்தலில் 232 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியானது நரசிம்மராவ் தலைமையில் மைனாரிட்டி ஆட்சியை அமைத்தது. 2 ஆண்டுகளில், அதாவது 1993 3வது முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர் பிரதமராக நரசிம்மராவ் வந்து இருக்கார். அடுத்ததாக 1993 இந்த நிதி ஒதுக்கீடு திட்டம் உருவாக்கப்பட்டு தொகுதிக்கு தலா 5 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதாவது எம்பியை திருப்திப்படுத்துகிற வகையில் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து அப்போ தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. எப்போனா 1993 5 லட்சமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. பின்னர் 1998, 99 வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அந்த நிதி 2 கோடியாகவும், 2011, 2012 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 5 கோடியாகவும் உயர்த்தப்பட்டது. 2020 கரோனா பெருந்தொற்று காலத்தில் மட்டுமே நிதி ஒதுக்கீடு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இல்லை எம்எல்ஏ எம்பிக்கு வந்து நிதி வந்து எப்போலேருந்து வழங்கப்பட்டு வருதுன்னா 1993 இருந்து தான். சரிங்களா? 1993 இப்போ ஸ்டார்டிங்கில் 3 லட்ச ரூபாயும், அதுக்கப்புறம் 98, 99 2 கோடி ரூபாயும், 2011, 2012 வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாயும் வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த நிதியை தான் இப்போ வந்து உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் திட்டங்களை பரிந்துரைப்பது மட்டுமே எம்பியின் பணி, அவற்றை மாவட்ட நிர்வாகம் தான் வந்து செயல்படுத்தும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து எப்போலேருந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க. வாரணாசியில் 60 கோடியில் தமிழ் சத்திரம் குடியரசு துணைத் தலைவர் வந்து இன்று திறந்து வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி பயணத்தின் போது மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து வாரணாசியின் சிக்ராவில் உள்ள புதிய சத்திர கட்டிடத்திற்கு திறப்புழா வந்து தலைமை தாங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீ காஷி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் நிர்வாக சங்கம் வாரணாசியில் 60 கோடி செலவில் 140 அறைகளை கொண்ட 10 மாடி சத்திர கட்டத்தை வந்து கட்டியுள்ளிருக்காங்க. அந்த சங்கத்தால் வாரணாசியில் கட்டப்பட்ட 2வது சத்திரம் வந்து இது. எந்த சங்கம்னு பார்த்துங்க, ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர நிர்வாக சங்கம். அடுத்ததாக தனுஷ்கோடியில் விரைவில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி அப்படின்னு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து சொல்லியிருக்காப்புல. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் வந்து விரைவில் நிறுவப்படும் அப்படின்னு மற்றும் புதுப்பித்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து தெரிவிச்சிருக்காரு. காற்றாலை அப்படின்னா வந்து விசையாழி, டர்பன். காற்றாலை விசையாழினா வந்து டர்பன் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நாட்டின் மொத்த மின்சார நிறுவுத்திறன் 500 ஜிகாவாட்டிலிருந்து 50%, அதாவது கிட்டத்தட்ட 257 ஜிகாவாட் வந்து புதை படிவமற்ற எரிபொருள் மூல வளங்களிலிருந்து வருவதை இந்தியா உறுதி செய்துள்ளது. மொத்தம் வந்து 500 ஜிகாவாட் சொல்கிறோம். அதில் 50%, அதாவது 257 ஜிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா
புதை படிவமற்ற எரிபொருள் மூலமாக நம்மளுக்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாரிஸ் ஒப்பந்தத்துக்கான தேசிய இலக்கை முன்கூட்டியே இந்தியா அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்யும் இலக்கை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். இதில் 100 ஜிகாவாட் மின்சார காற்றாலை திட்டங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும். குறிப்பாக தமிழகம், குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்போது 100 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற மாநிலத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்த 4வது பெரிய நாடு. தற்போது நிறுவப்பட்ட காற்றாலை மின்திறன் அடிப்படையில் 54 ஜிகாவாட்டை நெருங்கி உலகளவில் 4வது பெரிய நாடாக இந்தியா விளங்குகிறது. மேலும் சுமார் 30.4 ஜிகாவாட் காற்றாலை மின்திட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நிதியாண்டில் 6 ஜிகாவாட் புதிய காற்றாலை மின் உற்பத்தியை சேர்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது பெரிய உலகளாவிய நாடாக இந்தியா காற்றாலை மின் உற்பத்தியில் திகழ்கிறார். ஸோ தனுஷ்கோடியிலும் குஜராத்திலும் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கான ஒரு சாத்தியமான நிதி திட்டத்தை தான் மத்திய அரசு தற்போது தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7500 கோடி மதிப்பிலானது தான் இது. அடுத்ததாக வருகிற 2030க்குள் தமிழகத்தின் மொத்த மின்சார தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து பெறப்படும் அப்படின்னு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. மொத்தம் நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது. அப்போது வேர்ல்டு லெவலில் இந்தியா 4th பிளேஸு, இந்தியாவில் தமிழ்நாடு 4th பிளேஸு. 2030க்குள் தமிழ்நாட்டின் மொத்த மின்சாரத்தில் 50% புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2034-35ஆம் ஆண்டுக்குள் தற்போதைய தூய எரிசக்தி 20,700 மெகாவாட்டிலிருந்து 35,500 மெகாவாட்டாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம், குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு விண்ட் இந்தியா விருது 2025 விருதுகளை மத்திய அமைச்சர் வழங்கியிருக்காங்க. இதில் தமிழகம் காற்றாலை மறு எரிசக்தி முயற்சிகளில் சிறந்த பங்களிப்புக்காக விருது வாங்கியிருக்காங்க. ஸோ விண்ட் இந்தியா விருது மொத்தம் 7 ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க 2025. அதில் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதில் கொடுத்துருக்காங்கன்னா காற்றாலை மறு எரிசக்தி முயற்சியில் சிறந்த பங்களிப்புக்காக விருது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இதை பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்ததாக பள்ளிகளில் ஏஐ கல்வி. சென்னை ஐஐடி பேராசிரியர் தலைமையில் சிபிஎஸ்இ குழு அமைப்பு. பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணக்கீட்டு சிந்தனை, அதாவது ஏஐ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் குறித்த பாடத்தை உருவாக்க சென்னை ஐஐடி பேராசிரியர் தலைமையில் நிபுணர் குழுவை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ அதுதான் அமைச்சிருக்காங்க. 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் இந்த பாடப்பிரிவை 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழகத்தில் மேலும் ஒரு சிப்காட். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூருக்கு அருகில் உள்ள மதுராந்தகத்தில் 530 கோடியில் ஒரு சிப்காட் தொழில் பூங்காவும், மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள வஞ்சி நகரம், குடுக்கம்பட்டி, பூத்தமங்கலம் ஆகிய 3 கிராமங்கள் 68 கோடியில் மற்றொரு சிப்காட்டும் அமையப்போகுது. அடுத்தது பீகாரின் மகளான சீதாதேவிக்கு சீதாமர்ஹியில் ரூ.850 கோடியில் பிரம்மாண்ட கோயில் கட்டப்படும். அது அயோத்தி ராமர் கோயிலுடன் நேரடி ரயில் வழி இணைக்கப்படும் என்று அமைச்சர் அமித்ஷா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா பீகாரில் சட்டப்பேரவை எலெக்ஷன் நடக்குது, அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சீதாதேவிக்கு கோயில் கட்ட போகிறோம் 850 கோடின்னு சொல்லியிருக்கு. எங்கன்னா சீதாமர்ஹியில், பீகாரில் சீதாமர்ஹின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே. அடுத்ததாக தரமற்ற விதைகளை விற்பனையை தடுக்க கடும் சட்டம். மத்திய வேளாண் அமைச்சர் தகவல். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லியிருக்காரு. என்னென்னா நாட்டில் 46% மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக வேளாண் தொழிலை சார்ந்திருக்காங்க. நம்ம புக்கில் 70% 60% பேர் வேளாண்மை ஈடுபடுறோம் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க 46% மக்கள் தான் வாழ்வாதாரத்துக்காக வேளாண்மை தொழிலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தரமற்ற விதியை கொடுக்குறது தடுக்கிறதுக்கு புதிய சட்டம் இயற்ற போகிறோம்னு சிவராஜ் சிங் சௌகான் சொல்லியிருக்கு. அடுத்ததாக ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியில் நீர் சார்ந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி, ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. திட்டம் எப்போ, சட்டம் எப்போ? சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாள் நவம்பர் 1 முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொண்டாட்டம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரிங்களா. சர்தாருடைய 150வது பிறந்த நாள் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாரத திருவிழா 2025 என்ற தேசிய அளவிலான கொண்டாட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுது. அந்த பேர் பார்த்துக்கோங்க, பாரத திருவிழா அப்படின்ற பேர் தான் நடக்குது. சர்தார் பட்டேலின் சிலை அமைந்துள்ள குஜராத்தில் ஒற்றுமை நகரில் இனி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி
டில்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பை போன்று பிரம்மாண்டமாக அணிவகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கு. ஸோ நவம்பர் 1 to 15 வரைக்கும் பாரத திருவிழா அப்படின்ற ஒரு விழா வந்து பட்டேலுடைய 150வது பிறந்த தினமாக கொண்டாட போகிறாங்க. அதே போல் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு வந்து டெல்லியில் எப்படி நடக்குமோ பிரம்மாண்டமான அணிவகுப்பு, அதே போல் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவிடத்திலே நடக்கும் குஜராத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக கர்நாடகத்தினுடைய ஆளுநர் பேர் தவார் சந்த் கெலாட். கர்நாடகத்துடைய ஆளுநர் பேர் பார்த்திங்கன்னா தவார் சந்த் கெலாட். முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா சித்தாராமையா. கிளட்ச் செஸ் கால்சென் வந்து சாம்பியன். என்னென்னா அமெரிக்காவில் நடைபெற்ற கிளட்ச் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 ஆட்டக்காரரான நார்வேனுடைய மேக்னஸ் கால்சென் வந்து சாம்பியன் பட்டம் ஒன்று வாங்கியிருக்காரு. நடப்பு உலக சாம்பியன் குகேஷை வந்து தோற்கடித்து அவர் வந்து கடைசி இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல் இந்தியாவின் 90வது கிராண்ட் மாஸ்டர் சென்னையை சேர்ந்த 16 வயது இளம்பருதி சென்னையினுடைய செஸ் விளையாட்டினுடைய இந்தியாவுடைய செஸ் விளையாட்டுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு. இதே தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35வது கிராண்ட் மாஸ்டர். உலகக்கோப்பை செஸ் இன்று தொடக்கம். ஃபிடே உலகக்கோப்பை போட்டி வந்து கோவாவில் வந்து நடக்க போகுது. எப்படின்னா அக்டோபர் 31ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நாக் அவுட் முறையில் நடைபெற உள்ள இந்த போட்டியில் வந்து மொத்த பரிசு தொகை 17.65 கோடி. சாம்பியனுக்கு 1.5 கோடியும் ரன்னருக்கு 75 லட்சமும் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. முதல் 3 இடங்களை பிடிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றவங்க. அடுத்ததாக இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவையை வந்து 1100 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டுள்ளது. இன்னும் 900 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. மெட்ரோ ரயில் திட்டத்தில் உலகளவில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. 2000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவடைந்தால் அமெரிக்காவை நாம் விஞ்சி விடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1100 கிலோமீட்டரில் தான் வந்து மெட்ரோ ரயில் வந்து ட்ராக் அமைச்சிருக்கு. மீண்டும் அணு ஆயுத சோதனை ட்ரம்ப் உத்தரவு. என்னென்னா 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகில் வடகொரியா தவிர வேறு எந்த நாடும் வந்து அணு ஆயுத வெடிப்பு சோதனை வந்து நடத்தவில்லை. அமெரிக்கா வந்து இப்போ நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அமெரிக்காவின் கடைசி முழு அணு ஆயுத சோதனை ட்வைடர் என்ற பெயரில் 1992 செப்டம்பர் 23ஆம் தேதி நவாடா சோதனை தளத்தில் வந்து நடத்தப்பட்டது. இதுதான் வந்து அந்த அணுகுண்டு சோதனை. அடுத்ததாக 500 ஜிகாவாட்டை கடந்த இந்திய மின் உற்பத்தி திறன். இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் 500 ஜிகாவாட் அளவை கடந்துள்ளது. இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவின் பங்களிப்பு 50%க்கு மேல் உள்ளது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 257 ஜிகாவாட் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியோடைய பங்களிப்பு. நாட்டின் மின் உற்பத்தி திறன் 500 ஜிகாவாட் என்று மைல்கல்லை வந்து கடந்துள்ளது. ஸோ 2014ஆம் ஆண்டின் இதே தேதியோடு ஒப்பிடுகையில் இப்போது 2 மடங்காகும். அப்போது இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் 249 ஜிகாவாட்டாக இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா 500.89 ஜிகாவாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மின் தேவை வந்து 203 ஜிகாவாட்டில் 51.5% வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு. இதன் மூலம் 2030க்குள் நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறன் 50% புதைப்பொருள் அல்லாத ஆதாரங்களிலிருந்து பெற வேண்டும் என்று ஐநா பருவநிலை மாநாட்டில் இந்தியா நிர்ணயித்த இலக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பாரிஸ் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 2015 நடந்திருக்கும். அதன்படி 2030க்குள்ளே தான் வந்து புதைப்படிவ எரிபொருளை வந்து 50% நீங்கள் வந்து உபயோகிச்சிருக்கணும். அது மூலிமா வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து 2025 வந்து இந்த இலக்கை அடைஞ்சிட்டு தான் மத்திய அரசு சொல்கிறாங்க. அதாவது புதைப்பொருள் அல்லாத, அதாவது இந்த பெட்ரோல் நிலக்கரி அதெல்லாம் இருக்குல்ல, அது அல்லாத எலக்ட்ரிசிட்டி மின் உற்பத்தி திறன் வந்து நம்ம 2025 அடைஞ்சிட்டோம். ஸோ தினமணியில் இருந்தது முக்கியமான கண்டென்ட் தான். அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். ஆந்திர பிரதேசத்தின் மாநில விலங்காக புல்வாய் அதாவது கருப்பு மான் விளங்குகிறது. மகாவீர், ஹரினா வனஸ்தலி தேசிய பூங்கா போன்ற இடங்களில் இவை காணப்படுகின்றன. இந்த மானினம் மணிக்கு 96 கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓடும் திறன் கொண்டது. ஸோ ஆந்திர பிரதேசத்துடைய மாநில விலங்கு பார்த்தீங்கன்னா கருப்பு மான், அது பேர் புல்வாய்னு சொல்கிறாங்க. விமானம் செங்குத்தாக புறப்பட இறங்க உதவும் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு யாருன்னா சென்னை IIT தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய தொழில்நுட்பத்தை அதாவது வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் VTOLனு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங், அதுதான் VTOL அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தான் சென்னை IIT கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் விமானம் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக போகும், திரும்ப செங்குத்தாகவே வந்து தரம் இறங்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே வந்து டேக் ஆஃப் எடுக்கணும்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் எடுக்கணும். அதுக்காக பெரிய ரோடு நமக்கு தேவை. ஸோ அதனுடைய இதெல்லாம் வந்து இப்போ நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சென்னை IIT இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. விவேகானந்தர் இல்லம் 1842 ஆங்கிலேயர்களின் ஐஸ் கட்டில் பாதுகாக்கும் ஐஸ் ஹவுஸ் ஆக இருந்தது. பின்னர் மரைன் மேன்சன் என்ற கடற்படை வீரர்கள் தங்குமிடமாக மாறியது.
விவேகானந்தர் தங்கியதால் தற்போது அவருடைய பெயரில் வந்து அறியப்படுகிறது. 1842 அமெரிக்காவின் சிகாகோவில் சொற்பொழிவு ஆற்றி திரும்பிய சுவாமி விவேகானந்தர் 1897 பிப்ரவரி 6 முதல் 15ஆம் தேதி வரை 9 நாட்கள் தங்கியிருந்த இடம்தான் விவேகானந்தர் இல்லம். இங்கு புகழ்பெற்ற 9 சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தியதாக தகவல் உள்ளது. சிகாகோ மாநாடு எப்போ நடந்திருக்கும்? 1893 செப்டம்பர் மாதம் நடந்திருக்கும். செப்டம்பர் 11. செங்கை கடப்பாக்கம் அருகே முகலாய பேரரசால் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆலம்பாறை கோட்டை கட்டப்பட்டது. பண்டைய காலத்தில் துறைமுகமாக விளங்கிய போது ஆடைகள், உப்பு, நெய் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தற்போது சிதிலமடைந்து வரலாற்று சின்னமாக உள்ளது. அப்போது 17ஆம் நூற்றாண்டில் முகலாயர் கட்டப்பட்டதாக வந்து இந்த செங்கை கடப்பாக்கம். வேடந்தாங்கல் வரும் பறவைகள் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்தில் உணவு தேடுகின்றன. 2 ஏரிகளை இணைத்து 1988 பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2022 இது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ வேடந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம், அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்தில் வந்து உணவு தேடுது. 2 ஏரி இணைச்சு 1988 தான் வந்து பறவைகள் சரணாலயம் வந்து இந்த வேடந்தாங்கல் வந்து மாற்றிருப்பாங்க. 2022 இது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் 8 ஏக்கர் பரப்பிலான தாவரவியல் பூங்கா செம்மொழி பூங்கா என அழைக்கப்படுகிறது. பெரிய பெரிய மரங்கள் சூழ்ந்துள்ள இடத்தில் தமிழக அரசு 8 கோடி செலவில் 700 வகை தாவரங்களை கொண்டு இப்பூங்கா அமைத்துள்ளது. அடுத்த சமீபத்தில் காற்றின் தரத்தை கண்காணித்து அது தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிடும் ஐக்யூ ஏர் என்னும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நிறுவனம் உலகின் மிக மோசமான தலைநகரம் டெல்லி தான் என சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது தவிர உலக அளவில் காற்று மாசு அதிகரித்திருக்கும் 10 நகரங்களில் குருகிராம், நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட 6 இந்திய நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உஷுவாயா நகரம்தான் உலகின் தெற்கே உள்ள கடைக்கோடி நகரம் ஆகும். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த இந்நகரில் சுமார் 57,000 பேர் வசிக்கின்றனர். அவனிடா நெய்ன் டி ஜூலியோ என்பது உலகின் அகலமான சாலையாகும். ஸோ உலகின் தெற்கில் உள்ள கடைக்கோடி நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உஷுவாயா நகரம். எங்கன்னா அர்ஜென்டினாவில் இருக்குது. லத்தூரில் அம்பேத்கர் சிலை 10 கோடி நிதி ஒதுக்கீடு. மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரில் 75 அடி உயர அம்பேத்கர் சிலை அமைக்கும் திட்டத்துக்கு 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரான ஜெய்ஷா சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் தலைவர் கிறிஸ்டி கோவின்ட்ரியை சுவிட்சர்லாந்தில் உள்ள லாசன் நகரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது 128 வருடங்களுக்கு பிறகு 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் கிரிக்கெட் இடம்பெற உள்ளது. இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா 128 வருஷத்துக்கு அப்புறம் 2028 தான் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கிரிக்கெட் வந்து சேர்க்க போகிறதா சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பார்த்திங்கன்னா ஜெய்ஷா, சர்வதேச ஒலிம்பிக் சங்க கவுன்சிலுடைய தலைவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டி கோவின்ட்ரி. அடுத்த பாருங்கள், கடந்த 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தான் அமெரிக்காவில் முதல் அணு ஆயுத சோதனை வந்து நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1992 நம்ம பார்த்தோம்ல முன்னாடி நொவாடா அதுதான் நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அணு ஆயுத சோதனைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, திராவிட இயக்க கொள்கைகளை நாடக வழியே பிரச்சாரம் செய்த காரணத்துக்காக சிறை சென்ற முதல் நடிகவேல் எம்.ஆர். ராதா. சர்ச்சைக்குரிய பிரச்சார நாடகங்களுக்காக அவர் 52 முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. போர்ச்சுகலில் பெண்களுக்கான W2RC பைக் ரேஸில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஐஸ்வர்யா பிசே. இந்த ரேஸில் வெற்றி பெற்ற முதல் இந்திய ஆசிய பெண் இவர்தான். W2RCயில் பங்கேற்ற முதல் இந்திய பெண்ணும் இவரே. யாரும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பிசே தான். அடுத்ததான் 2030 நிலவில் சீன வீரர்கள். சீனாவின் நிலவு பயண திட்டம் கடந்த 2004ஆம் ஆண்டில் தொடங்கியது. கடந்த 2007ஆம் ஆண்டில் நிலவுக்கு ரோபோவை அனுப்பினோம். கடந்த 2020ஆம் ஆண்டில் நிலவில் இருந்து 1.7 கிலோ பாறை மண் பூமியை வந்து கொண்டு வந்து ஆய்வு செய்தோம். அடுத்த கட்டமாக 2030ஆம் ஆண்டில் நிலவில் சீன வீரர்கள் வந்து கால் பதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா நிர்வாகம். அடுத்ததாக, பேசுவதை மொழிபெயர்க்கும் முதல் AI தொழில்நுட்பம். ஜெய்ப்பூர் IIT மாணவர்கள் உருவாக்கம். இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பேசுவதை பேச்சாக மொழிபெயர்க்கும் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜெய்ப்பூரைச் சேர்ந்த IIT மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா, மனிதர்கள் பேசுவதைப் போல குரலை நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்யும் லூனா என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை IIT ஜெய்ப்பூர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் AI எங்கே என்ற கேள்வி அனைவரும் கேட்கின்றனர். அதற்கான பதில் இந்த லூனா AI மாடல் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுவதை மொழிபெயர்க்கிற முதல் AI தொழில்நுட்பம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சென்னை IIT தான். சரிங்களா? ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் இருக்குல்ல, அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா லூனா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகள். சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.